மனிதர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய பலதரப்பட்ட காரணங்களுக்காக வேண்டி போர்கள் உலகத்திலே ஏற்படுகின்றன. இப்ப அண்மை காலத்துல இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள இந்த முன்னறிவிப்புகளை பொறுத்தளவு மூடலாம் நடைபெறுவதல்ல, ரத்தின சுருக்கமாக நேரடி வார்த்தைகளால் சொல்லக்கூடியவைகள். சித்தன் 6 விஷயங்களை எண்ணிக்கொள். பைன யதை சாஅதி, கியாமத் நாள் வருவதற்கு முன்பதாக 6 விஷயங்களை எண்ணிக்கொள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. முதலாவதாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை யஹூத் என்று அழைக்கவில்லை. அவரை தொடர்ந்து வரக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட தன்னுடைய யஹூதியாக அறிவித்தாரா? அறிவிக்கவில்லை. அவர்கள் முஸ்லிம்களாக. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் பேரில் கிறிஸ்தவம் என்ற ஒரு மார்க்கம் புதிதாக உருவாகி கிறிஸ்தவத்துக்கு எதிராக, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக இருப்பவர்கள் அங்கிருந்து துரத்தப்பட வேண்டும் என்று சொல்லி மொத்த யூதர்களையும் சும்மா பூமியை தொன்னா புதையல் இருக்கு, நம்ம நாட்டில இருக்குது. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? அவன் அதிசய மனிதனான அல்ல சோதனைக்குள்ளாக்க வச்சிருக்கிறான். புதையலை கிளப்பணும்னா புதையல் கிளம்பும். மக்கள் கிட்ட கேட்பான், இது சாத்தியமா? சாதாரண மனிதனுக்கு சாத்தியமா? இல்லதானே? அப்ப நான் அல்லாதானே ஏத்துக்கோன்றான். மக்கள் அதை நம்பி போவாங்க.